என்னோட என் மாப்பிள, என் மருமகன் வந்து காலேஜில புரொஃபஸரா இருக்காரு கோயம்புத்தூர்ல. அங்க வருஷம் வருஷம் ஃபங்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப பண்றப்போ யாராவது ஒரு விஐபி ஒரு ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. நான் தான் அனுப்புவேன் ஒவ்வொரு வருஷமும். ஓகே. அந்த வருஷம் வந்து அவங்க பையன் இறந்திருக்கான். இறந்து ஒரு 5, 6 மாசம் தான். அப்ப விவேக் சார் கூப்பிடுங்க சார் வருவாரான்னு நான் பேசுறேன்ட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. போய் சொன்னப்ப அவரு கண்ணு கலங்கிட்டாரு. ராஜகோபால் நீ சொல்லி நான் வராம இருக்க முடியாது. இருந்தாலும் பையன் இறந்து இப்ப தான் ஒரு 5, 6 மாசம். அவன் காலேஜ் போக வேண்டிய வயசு. +2 படிச்சிருந்தான்னு நெனைக்கிறேன். அவரு பேசும்போதே அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அ ந நான் வந்து இப்ப காலேஜ்ல நான் வந்து பேசினேன்னா, அங்க இருக்க பசங்களெல்லாம் பார்த்தா என் பையன் ஞாபகம் வந்துரும். அது வந்து என்னால முடியாது. அந்த அவ்வளோ பேர் மத்தியில நான் ஃபங்ஷனு நல்லா பண்ணி குடுக்கணும். பண்ண முடியாம ஒரு மாரி ஃபீல் ஆயிட்டுன்னா, உங்களுக்கும் கெட்ட பேரு, அவங்களுக்கும் கெட்ட பேரு. எனக்கும் வந்து இந்த நிலைமையில வேணான்னு நெனைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொன்ன இது கரெக்ட்டா இருந்தது. ஏன்னா எல்லா காலேஜ் பசங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் இருப்பாங்க. அவங்கலாம் பார்க்கும்போது தன்னோட பையன் ஞாபகம் வரும். ஒரு மாரி நெகிழ்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் ஏத்துக்கிட்டேன். ஓகே சார்ன்ட்டு அந்த வருஷம் வந்து ஒரு சமுத்திரக்கனி சார் போய் பேசி அவர் போனாரு அந்த வருஷம். ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் பர்ட்டிகுலரா கேட்டாங்க. கேட்டா நான் அடுத்த வருஷம் 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இப்ப பண்ணலாமா சார்ன்னேன். சரி இப்ப பண்றேன். மைண்ட் ஒரு மாரி ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ம். 2016ன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. 2016ல வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு. ஒரு வந்து அங்க கோயம்புத்தூர்ல நல்லா ஃபங்ஷன் நல்லா பண்ணிட்டு வந்தாரு. ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டாரு.